ஹரே கிருஷ்ணா. பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. எனது மனதை அறிந்த ஸ்ரீல பிரபுபாதர். வழங்கியவர் கோவிந்த தாசி அவர்களின் நினைவுகளிலிருந்து. நான் ஒரு முறை சுமார் 5 அடி உயரமுள்ள பஞ்சதத்துவ ஓவியம் ஒன்றினை வரைந்தேன். அந்த ஓவியம் 1970களில் எங்களது கோயில் அறையில் மாட்டப்பட்டிருந்தது. நான் ஓவியத்தை வரைய தொடங்கும் முன்னர் கிருஷ்ணரையும் ஸ்ரீல பிரபுபாதரையும் தியானித்து, கிருஷ்ணரின் அழகானது எனது கைகளின் வழியாக பாய்ந்து ஓவியத்தில் வெளிப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொள்வேன். எனது கைகளை உற்று நோக்கி, இவை ஓவியத்தை தீட்டும் கிருஷ்ணரின் சேவையில் ஈடுபடும் கருவிகள் மட்டுமே என்று நினைத்துக் கொள்வேன். நான் எந்த ஒரு ஓவியத்தை வரையும் முன்பாக இவ்வாறுதான் எண்ணுவது வழக்கம். ஆயினும் இந்த பெரிய பஞ்சதத்துவ ஓவியத்தை வரைந்த போது எனக்குள் ஓர் விசேஷ ஆசை எழுந்தது. இந்த ஓவியத்தில் பகவான் சைதன்யரும் அவரது சகாக்களும் மிகுந்த அழகுடன் முழுமையான மனோபாவத்துடன் இருக்க வேண்டும் என்றும், ஸ்ரீல பிரபுபாதர் தமது தலையை பகவான் சைதன்யரின் தாமரை பாதத்தில் பதிக்கும் அளவிற்கு முழுவதுமாக திருப்தி அடைய வேண்டும் என்றும் ஆசைப்பட்டேன். எனக்கு வேறு எப்பொழுதும் அது போன்ற ஆசை ஏற்பட்டதில்லை. எனக்குள் எழுந்த அந்த ஆசையை நான் யாரிடமும் வெளிப்படுத்தவும் இல்லை. இருப்பினும் பல ஆண்டுகளுக்கு பிறகு எனது அந்த ஆசை பூர்த்தியானது. 1970களின் இறுதியில் நான் ஹானோலூலு கோயிலின் மாடியில் உள்ள ஸ்ரீல பிரபுபாதரின் அறையில் இருந்தேன். அவர் விமான நிலையம் செல்ல தயாராகி கொண்டிருந்தார். அவர் ஹவாயை விட்டு வேறு ஓர் இடத்திற்கு பிரச்சாரத்திற்காக புறப்பட இருந்தார். இந்த பெரிய பஞ்சதத்துவ ஓவியம் அவரது மேஜைக்கு எதிரே உள்ள சுவரில் எப்பொழுதும் மாட்டப்பட்டிருக்கும். அவர் வேலை செய்யும் போதெல்லாம் அந்த ஓவியத்தை பார்ப்பார். அவர் வெளியே செல்ல வேண்டுமெனில் அந்த ஓவியத்தை தாண்டியே வாசலுக்கு செல்ல வேண்டும். அன்று அவர் அந்த ஓவியத்தின் அருகில் வந்தபோது அங்கேயே நின்றார். பஞ்ச தத்துவத்தில் உள்ளவர்களை கண்டார். சில நொடிகளில் பகவான் சைதன்யரின் தாமரை பாதங்களில் தமது தலையை பதித்தார். நான் திகைத்து விட்டேன். எதுவும் சொல்லவில்லை. ஆயினும் எனது ஆசையை நினைத்து பார்த்தேன். இப்பொழுது அந்த ஆசை பூர்த்தி அடைந்துள்ளதை நினைத்து மகிழ்ந்தேன். பிரபுபாதர் என்னுடைய ஆசைகளை அறிந்தவர் என்பதை உணர்ந்து கொண்டேன். ஒரு முறை அவர் இந்தியாவில் இருந்து எனக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார். அதில் அவர் உன்னுடைய மனதை நான் அறிவேன் என்று சொல்லியிருந்தார். அது அன்று நிரூபணமானது. அவர் இந்த தருணத்தில் மட்டுமல்ல, நித்தியமாகவே என்னுடைய இதயத்தை அறிந்தவர். ஸ்ரீல பிரபுபாதரின் தொடர்பில் வந்ததை நான் பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். மூவுலகங்களிலும் இதைவிட பெரும் பாக்கியம் வேறெதுவும் இல்லை. ஜெய ஸ்ரீல பிரபுபாதா. இவ்வாறு ஸ்ரீல பிரபுபாதரின் ஒரு பக்தை இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். இன்று ஸ்ரீல பிரபுபாதரின் மறைந்த தினம். ஸ்ரீல பிரபுபாதா மட்டும் இந்த கிருஷ்ண பக்தியை பரப்பாவிட்டால் நமக்கு கிருஷ்ணர் யார், கடவுள் யார், நமக்கும் கிருஷ்ணருக்கும் என்ன உறவு என்பதை பற்றியெல்லாம் தெரிந்திருக்க முடியாது. எதற்காக நாம் இந்த உலகிற்கு வந்திருக்கிறோம், ஏன் இவ்வளவு துன்பங்கள் அனுபவிக்கிறோம், நாம் இனி என்ன செய்ய வேண்டும், மனித பிறவி எதற்காக எடுத்துள்ளோம், மனித பிறவியின் கடமைகள் என்ன, ஆண் என்ன செய்ய வேண்டும், பெண் என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கான கடமைகள் என்ன, வேத சாஸ்திரம் என்ன சொல்கிறது, இப்படி பல விஷயங்களை ஸ்ரீல பிரபுபாதா நமக்கு ஒரு பெற்றோர் போல, ஒரு தந்தை போல, ஒரு குருவாக இருந்து அனைத்தையும் புரியும்படி பொறுமையோடு எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். முக்கியமாக பக்தி எப்படி செய்வது என்பதையும் முழுமையாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். மிக்க நன்றி ஸ்ரீல பிரபுபாதா. ஸ்ரீல பிரபுபாதா கி ஜெய். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.